செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்தமிடம் உள்ளிட்ட 58 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் 3 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட 3 கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். மொத்தம் 58 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஐடியல் பார்க்கிங் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள இந்த ஆம்னி பேருந்து நிலையத்தில் மொத்தம் 120 பேருந்துகளை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேட்டில் காய்கறி சந்தையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் நோக்கில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகில் 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புயல் மழை வெள்ள மீட்பு பணியில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிறப்பான சேவை செய்த அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களை முதலமைச்சர் பாராட்டினார். துணை கமாண்டர் ஸ்ரீதர் தலைமையிலான பேரிடர் மீட்பு குழுவினரை நேரில் அழைத்து மீட்பு பணி விவரங்களை கேட்டறிந்த அவர் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.